ஏகே 47 ரக துப்பாக்கி வீரப்பனாருடைய கைகளிலே கிடைக்கிறது. அதை மிலிட்ரி பெரியவர் என்பவர் தான் அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை கையாளுவது எப்படி, அதை பிரிப்பது எப்படி என்பதை கிட்டத்தட்ட எஸ்எல்ஆருக்கு ஈக்குவலாக ஏகே 47 ரக துப்பாக்கி இருக்கும். மேக்ஸின் அதுக்கு சின்னம், இதுக்கு மேக்ஸின் இதுலேயும் ட்ரெயின் புல்லட் போடலாம். அப்போ மிலிட்ரி பெரியவர் தான் அதை எப்படி கலட்டணும், எப்படி மாட்டணும், எந்த மாதிரி புல்லட்டு ஏறும் எகரும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா அவர் மிலிட்ரியில் வேலை செஞ்சவர், அதனால் அவரை வந்து மிலிட்ரி பெரியவர் என்று சொல்லுவோம். அந்த துப்பாக்கிக்கு 13 லட்சம் விலை பேசப்பட்டு 13 லட்சத்தை தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் வாங்கி கொண்டார். ஆனால் பிறகு அந்த துப்பாக்கி சரியாக வேலை செய்யவில்லை. அதற்கு பிறகு அதை அண்ணன் சேத்துக்குழியார் பயன்படுத்தி பார்த்தார். ஆபத்து காலங்களில் இந்த துப்பாக்கி நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என்று கருதி அதை அவர்கள் எங்கேயோ மறைத்து வைத்து விட்டார்கள். பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்கள் வீரப்பனாரிடத்தில் எஸ்எல்ஆரும் சேத்துக்குழியாரிடம் 303 தான் அவர்கள் இறக்கிற வரை. காவல்துறை ஒரு பொய்யான திரைக்கதை எழுதி சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று சொன்னபோது கூட கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளில் ஏகே 47 இல்லை.